علينا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் வல்லமையும் எங்கள் எல்லோரையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லாசியும் கருணையும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் அவனுடைய கடமைகளை எடுத்து நடக்குமாறும் அவனுடைய தடைகளை தவிர்ந்து வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமை தினம் வாரத்தில் தலையாய தினமாகும். அதனுடைய விசேடத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில்தான் அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய உரை, குத்துபத்துல் ஜும்ஆ இவற்றை மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த நாளில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் நாம் இருக்கின்ற நேரத்தில் ஒருவர் மற்றவரோடு பேசுவதும் வீணான பராக்குகளில் ஈடுபடுவதும் குறிப்பாக தூக்கத்தில் ஈடுபடுவதும் குத்துபாவினுடைய நலனை இழக்கச் செய்துவிடும் என்ற இந்த உபதேசத்தை இந்த குத்துபாவின் ஆரம்பத்தில் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் உயிரை விட மேலாக மதிக்கின்ற நமது ஈமானை முழுமைத்துவப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக இருப்பது நபிகளாரின் மீது நமக்கு இருக்கின்ற மரியாதையும் அன்பும் அவர்களுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கடமையும் எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைய காலங்களில் அதிகமாக பேசப்படுவதுண்டோ, அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் தொடர்பாக நாம் சில செய்திகளை புரிந்து கொள்வதனூடாக நமது வாழ்க்கையிலும் அந்த தூதரை அணுவணுவாக பின்பற்றுகின்ற அந்த மனோநிலையை நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும்.
இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இருக்கின்ற உறவின் ஆழத்தை பற்றி குர்ஆன் பேசுகின்ற போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவர்கள் இந்த மூமினான மக்களுக்கு உயிரை விட மேலானவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் அந்த உறவை பற்றி பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, மிக ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி இது. நமது ஈமானை மீசானில் வைத்து எடை போடுகின்ற முக்கியமான சிந்தனை இது. நாம் ஈமானில், இறை விசுவாசத்தில் முழுமையான போக்கை கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த ஈமானில் எவ்வளவு வீதம் குறைவான அடிப்படையில் நாம் வாழுகிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்கின்ற ஒரு சிந்தனையாக அந்த வசனத்தின் கருத்து நமக்கு அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கும் இந்த சமூக உம்மத்திற்கும் இடையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தொடர்புகள் பற்றி பேசுகின்ற போது சூரத்து தௌபாவினுடைய 128வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும், உங்களிலே இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் துன்பத்துக்குள்ளாகுவது, நீங்கள் சிரமப்படுவது, அது அவருக்கு மனவேதனையை ஏற்படுத்துகிறது. இந்த உலகிலும் மறுமையிலும் நாம் வாழ்க்கையின் என்ன துறைகளில் ஒரு இஸ்லாமியன் துன்பப்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பெரும் மனவேதனையாக மாறுகிறது. ஹரீசுன் அலைக்கும், இந்த உம்மத் அனைவரும் ஈமானில் உறுதியாக இருந்து மரணிக்க வேண்டும், இறைவனிடத்திலே உள்ள அந்த மேலான சொர்க்கத்தை அனந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் மிக பெரும் ஆர்வலராக, மிகவும் நேசத்தோடு இருக்கிறார்கள், மிக பெரும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது உள்ளன்போடும் நேசத்தோடும் பாசத்தோடும் அந்த நபியினுடைய மனோநிலை இருப்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். இங்கே 3 விதமான நபிகளாரின் தொடர்பாடல் இந்த சமுதாய மக்களோடு எப்படி பின்னி பிணைக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதை மிக துல்லியமாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று, நபிகளார் இந்த சமுதாய மக்கள், அவருடைய உம்மத்தினர் என்ன நிலையில் வாழுகின்ற போதும் அவர்கள் வேதனைக்குள்ளாகுவது, துன்பத்துக்குள்ளாகுவது, அது நபிகளார் அவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு நிலை அது அவர்களுக்கு தோற்றுவிக்கிறது. அப்படி என்றால் இந்த சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அன்பினுடைய அடையாளத்தை இந்த வசனம் மிக ஆழமாக பேசுகிறது. ஒரு தலைமைத்துவம் வைக்கக்கூடிய ஒரு தலைவர் தன் தொண்டர்கள் மீது எப்படியான வழிமுறைகளை அவர் பின்பற்ற வேண்டும், அல்லது அவர்கள் மீது எப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு நபிகளாரின் இந்த முன் உதாரணம் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகும். தன்னுடைய உம்மத்தினர்கள் சிரமத்துக்குள்ளாகுவது, அவர்களால் ஜீரணிக்க முடியாத நிலைக்கு அவர்கள் மாறுகின்றார்கள் என்றால் இந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்த நலவுக்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 23 நபித்துவ வரலாற்று வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, இந்த பூமியிலே ரசூல்மார்களாக அறிமுகப்படுத்தப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை கொடுத்திருந்தான். அவர்கள் அந்த துஆவை கேட்ட மறு வினாடி அது அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்தது. எல்லா நபிமார்களும் அந்த துஆவை தங்களுடைய சமூகங்களுக்காக உலகத்திலே அவற்றை பயன்படுத்தி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அவற்றை பயன்படுத்தவில்லை.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் அவற்றை உலகத்திலே பயன்படுத்தினார்கள். ஆனால் மறுமை நாளையில் அந்த துவாவை நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய சமுதாயத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழுகின்ற அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசி அவர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக அந்த துவாவை நான் பயன்படுத்துவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், அத்துணை ரசூல்மார்களை விடவும் தன்னுடைய உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கின்ற பாசத்தின் அந்த தூரம் அது மறுமை வரைக்கும் தொடருகின்ற ஒரு மிக பெரும் நிலையை கொண்டிருக்கின்றது என்றால், கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த பாசத்தின் அளவை இந்த ஹதீஸை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸை தன்னுடைய சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், என்னுடைய ஹபீப் இறை தூதர் முஹம்மத் அழுது கொண்டிருக்கிறார். அவர் ஏன் அழுகிறார் என்று எனக்கு தெரியும். நீங்கள் சென்று அவர் அழுவதற்கான காரணத்தை கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து பூமிக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறார் மதீனாவிலே. உடனே கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஏன் அழுகின்றேன் என்பது என்னுடைய ரப்புக்கு தெரியும் என்று சொன்னார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மெசேஜோடு அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள். அப்போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லுகிறான். நான் சொல்லுகின்ற இந்த மெசேஜை இந்த தூதருக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய சமுதாயத்தை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்களுக்கு எந்த அடிப்படையில் நான் அநியாயம் செய்ய மாட்டேன் என்ற இந்த செய்தியை அந்த தூதருக்கு நீங்கள் ஒப்புவியுங்கள் என்று அனுப்புகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து, அல்லாஹ் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல சொன்னான் என்று அந்த செய்தியை சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டவர்களாக, அல்லாஹும்ம உம்மதி அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயம், என் சமுதாயத்தை பாதுகாத்துக்கொள் என்று அந்த கட்டத்தில் இந்த உம்மத்திற்காக அவருடைய நன்மை கருதி அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குள் உள்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக நமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்றால், நபிகளார் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவு பாசத்தை வைத்திருக்கின்றார்கள் என்பதை இதைவிட நாம் புரிந்து கொள்வதற்கு வேற எந்த ஹதீஸும் தேவை கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த உம்மத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் ஆழமாக பதிவாகிய முக்கியமான ஒரு உறவாக இந்த அம்சங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களோடு அவர்கள் இருவருக்கும் இடையில் கட்டியெழுப்பப்பட்ட உறவின் தாக்கம் எப்படி இருந்தது என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற போது மிக வியக்கத்தக்க கூடிய மாதிரியான நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது சொல்லுகிற, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக இரண்டாம் கட்டமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமரே, உங்களோட ஈமான் இன்னும் முழுமையடையல்ல என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து தன்னை சுதாகரித்துக் கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த வினாடியை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆல் ஆன் யா உமர், உமரே, இப்பதான் உங்களுடைய ஈமான் முழுமை அடைந்தது என்று சொன்னார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, நமது வாழ்க்கையில நாம் உலகத்திலே இந்த துன்யாவுக்கு நமக்கும் இருக்கின்ற உறவினுடைய தாக்கம், அதனுடைய விளைவு, நமது குடும்ப உறவுகளுக்கு நமக்கும் இடையில் இருக்கின்ற உறவினுடைய பிணைப்பு, நபிகளாரின் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற பாசத்தின் அன்பின் அடையாளம், இவற்றை ஒரு கணம் நாங்கள் இடை போட்டு பார்க்கின்ற போது நமது ஈமான் எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் சரியாக இனம் கண்டு கொள்ளலாம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரை விட ஒரு படி மேலே சென்று மதிக்கிறோமா, நேசிக்கிறோமா? அப்படி நேசித்தால் அந்த நேசத்தின் அடையாளம் எப்படி இருக்க வேண்டும்? வெறும் தொழுகையில் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றினால் போதுமா? நமது முகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பிரதிபலிக்கப்பட வேண்டும். நமது நடத்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பிரதிபலிக்கப்பட வேண்டும். நமது கொடுக்கல் வாங்கல்களில், நமது தொழில்களில், நமது பிசினஸிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா பிரதிபலிக்க வேண்டும். நமது அரசியல் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பிரதிபலிக்க வேண்டும். நமது தனிப்பட்ட சமூகவியல் சார்ந்த அத்துணை அம்சங்களிலும் நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறை உண்மைக்குண்மையாக 100% பின்பற்றப்படுகின்றதா என்றால் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாளர்கள். நான் பின்பற்றுகின்ற அந்த சுன்னாவினுடைய அளவுக்கு நாங்கள் சாட்சியாளர்கள். நமது ஈமானுக்கு நாங்கள் பொறுப்புதாரிகள். நமது ஈமான் உயர்ந்த தரத்தில் இருக்கிறதா அல்லது வறுமை கோட்டில் அது தாண்டவமாடி கொண்டிருக்கிறதா என்பதற்கு நாங்களே சாட்சியாளர்கள். எனவே அந்த சாட்சியத்தை நாம் மிக சரியாக இடை போட்டுக் கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்ல லைலத்துன் தஅதி அலை. அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பின்னால சுமார் 80 வருடமாக உயிரோடு வாழ்ந்தவர்கள். தன்னுடைய அந்திம காலத்தில் வயது போன கட்டத்தில் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். சொல்லுகின்ற போது தன்னுடைய கண்களால் சாரை சாரையாக கண்ணீர் வடித்த நிலையில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள். அதற்கு பின்னால் 80 வருடங்கள் வாழுகிறார். அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் எந்த இரவுகளும் சில இரவுகளை தவிர, ஒரு சில இரவுகளை தவிர ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் கனவில் காணாமல் இல்லை என்று அந்த நபித்தோழர் சொல்லுகின்றார் என்றால் அவர் எந்த அளவு அந்த தூதர் மீது பாசம் வைத்திருப்பார். நமது தாய் தந்தை 60-70 வருடங்களாக அவர்கள் எங்களை பெற்று 60-70 வருடங்களுக்கு பின்னால் மரணிக்கிறார்கள். நாம் எத்தனை தடவைகள் அவர்களை கனவிலே கண்டிருக்கிறோம். அவர்கள் மீது பாசத்தை நாங்கள் பொழிகிறோம், பாசத்தோடு இருக்கிறோம். ஆனால் எத்தனை தடவைகள் அவர்களை நாம் கனவில் கண்டிருக்கிறோம். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயையோ தந்தையோ கனவில் கண்டதில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொரு நாளும் பெரும்பாலும் கனவில் காணுவார்கள் என்றால் அந்த நபியின் மீது வைத்த அந்த ஆழமான மஹப்பத்தின் வெளிப்பாடு அது கனவாக பிரதிபலிக்கின்றது என்பதைத்தான் அந்த ஹதீஸிலே அன்புக்குரியவர்களே எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படித்தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் என்பதை அந்த ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய 4 முஅத்தின்களில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பிரபல்யமான ஒரு முஅத்தினாக மக்களை பள்ளிவாசலுக்கு அழைக்கின்ற அந்த அழைப்பை சொல்லக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதரினால் நியமனம் பெற்றிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்கள் சில காலம் பாங்கு சொல்வதை நிறுத்தினார்கள். ஏன் நிறுத்தினார்கள்? எதற்காக நிறுத்தினார்கள்? அது எவ்வளவு பெரிய மகத்துவமான பணி. ஏன் நிறுத்தினார்கள் என்றால் அவர் பாங்கு சொல்லுகின்ற கட்டத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் அழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தை அவருடைய நாவிலே வருகின்ற போது அவருக்கு வருகின்ற கவலையை அவரால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடிவது இல்லை. அதனால் பாங்கு சொல்வதை கூட சில காலம் அவர் நிறுத்தி விடுகிறார். அவருடைய மரண தருவாயிலே அவருடைய குடும்பம் எல்லாம் அவருடைய தலைமாட்டிலே சூழ அவரை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மௌத்தாகிற கட்டம், சக்கராத்துடைய கடைசி நிலைமை, அவருக்கு உணர்விருக்கின்ற அந்த கட்டத்தில் அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உறவுகளுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. மௌத்தாகிற நிலை, கன்ஃபார்மாக மௌத்தாக போகிறார். ஆனால் பிலால் அலி சிரித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்ப நிலை குறித்து அந்த சிரிப்பு வெளிப்படவில்லை. மாறாக அவர் ஏன் சிரிக்கிறார் என்ற அந்த கேள்வி அந்த மக்கள் கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் மரணிக்கப் போகிறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மரணித்தவுடன் நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறேன். அவர்களோடு வாழ்ந்த, எனக்கு முன்னால் மரணித்த அந்த உறவுகளை
அந்த சஹாபாக்களை நான் சந்திக்க போகிறேன், அதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவர் மௌத்தாக போகிறார். அவரோடு வாழ்ந்த மனைவி, பிள்ளைகள், உறவுகள் எதை பற்றி அவர் கவலை கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறேன் என்ற மிகப்பெரிய அந்த சந்தோஷத்தை தன் வாழ்நாளின் கடைசி நொடி பொழுதில் வெளிப்படுத்துகின்றார் என்றால் அது ரசூலுல்லாஹ் மீது அந்த எவ்வளவு தூரம் அந்த பாசத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் இதை கொண்டு புரிந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, இவற்றையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நபிகளாரின் மீது அந்த தூதர்கள் வைத்திருந்த உண்மையான பாசம் அது ஈமானின் ஒரு அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறுகளுக்கு முன்னால் எங்களை நாங்கள் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையின் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக ஈமான் உள்ளவர்களுக்கு அமையலாம். இந்த பாசத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு என்ன தெரியுமா? ரசூலுடைய வாழ்க்கை முறை ஒவ்வொன்றையும் சன்னமாக அடிமேல் அடி வைத்து அந்த சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். அந்த சுன்னாவுக்காக எதையும் இழக்க அவர்கள் தயாரானார்கள். அம்ர் இப்னு துஃபைல் என்ற நபி தோழர் சஹாபாக்களில் இறுதியாக மரணித்தவர் என்ற வரலாற்று தகவல் உள்ள ஒரு சஹாபி. அவர் சொல்லுகிறார், உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே யமாமா என்ற ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் அவர் வீர தீரமாக செயற்படுகிறார். விளைவு அவருடைய வலது கை வெட்டப்படுகிறது. அவர் கையில்லாமல் சில காலம் வாழுகிறார். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிற சபையில் அவர்களுக்கான சகனிலே ஒரு உணவு தட்டு கொண்டு வரப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் அந்த சகனிலே இருக்கிறார்கள். இந்த நபித்தோழர் மாத்திரம் ஒரு மூலையில் ஒதுங்கி மறைந்திருக்கிறார். இதனை அவதானித்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் துஃபைலை அழைக்கிறார்கள். அம்ர் இப்னு துஃபைல், என்ன நடந்தது? ஏன் எங்களோடு நீங்கள் வந்து சகனில் உட்கார மறுப்பது போன்று இருக்கிறது, என்ன காரணம்? அப்போது அவர் சொல்லுகிறார், அமீருல் மூமின் அவர்களே, எனது வலது கை ஒரு யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டது. எனக்கு கையில்லை. இந்த சகனிலே உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் வலது கரத்தினால் சாப்பிடுவதை சுன்னா என்று சொன்னார்களே, அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் இழக்கிறேனே, அது என் மனதால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணர்வில் நான் இருக்கிறேன், என்னால் சாப்பிட முடியாது என்று அந்த கட்டத்தில் அந்த நபித்துறர் வெளிப்படுத்துகிறார். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ரசூலுடைய சுன்னா அவரால் முடியாது, கை இல்லை, அவர் இடது கையில் தான் சாப்பிட வேண்டும் என்ற நிர்பந்த நிலை. ஆனால் கூட நான் வலது கையினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இழக்கிறேனே என்று நினைத்து அவர் ஆதங்கப்பட்டு அழுகிறார் என்றால், உமர் இதை கேட்டபோது திரும்பி அழுகிறார்கள். அம்ரை பார்த்து சொன்னார்கள், எங்களோடு நீ வந்து இந்த உணவில் பரிமாறாமல் எங்கள் கரங்கள் இந்த உணவை தொடமாட்டார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அம்ரே கவலை அடையாதீர்கள், உங்களுடைய கரம் இன்று சொர்க்கத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறது என்று அந்த நபித்தோழருக்கு ஆசுவாச வார்த்தைகளை சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோமே. சஹாபாக்களின் உணர்வுகளை பாருங்கள். வெறும் மஹப்பத்தோடு மாத்திரம் ரசூலுல்லாஹ்வோடு அவர்கள் அணுகவில்லை, மாற்றமாக அந்த மஹப்பத்தின் உண்மையான வடிவம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு அம்சங்களையும் அடிமேல் அடி வைத்து பின்பற்றுகின்ற மனநிலையோடு சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரான் என்ற நாட்டை வெற்றி கொள்வதற்காக அந்த நாட்டுக்குள் நுழைகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த நாட்டு அரசனின் ஊடாக ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த விரும்பில் அவர்கள் கை நுழைக்கிறார்கள். சாப்பிடுகின்ற நேரத்தில் ஒரு உணவு கீழே விழுந்து விடுகிறார். அந்த உணவை எடுத்து அவற்றினுடைய அதில் ஒட்டியிருந்த அந்த தூசுகளை தட்டிவிட்டு அதை சுத்தம் செய்து சாப்பிடுகிறார். அவருக்கு பின்னால் என்ற ஒரு காவலாளி சொல்லுகிறார், அம்ரே என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? அம்ர் இப்னு ஆஸ், உங்களுக்கு தானே இவ்வளவு உணவுகளும் படைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு துண்டு உணவு விழுந்ததற்காக வேண்டி அவற்றை எடுத்து சாப்பிடுறீர்களே என்று சொன்ன நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த மடையர்களுக்காக வேண்டி, இந்த மூடர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத்தை எக்கட்டத்திலும் என்னால் அவற்றை அவமதிக்க முடியாது, அவற்றை உயிரை கொடுத்து நான் அவற்றை உயிர்ப்பிப்பேன் என்ற கருத்தை அந்த கட்டத்தில் சொல்லுகின்றார்கள் என்றால்
அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நபிகளாரின் பாசறையில் இந்த ஈமானிய நிலையில் வளர்ந்து சஹாபாக்கள் அந்த தூதரின் வாழ்க்கை எந்த அடிப்படையில் அணுகி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எங்களுடைய உயிரை விட ஒரு படி மேலே சென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மஹப்பத் என்ற அந்த ஆழமான அன்பை, உறவை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனுடைய அடையாளமாக அந்த தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும், அது கல்வியாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதாரம் தொடர்பான என்ன துறையாக இருந்தாலும் அத்துணை துறைகளிலும் மிகவும் தீர்க்கமான சட்டதிட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிமுறையை பின்பற்றி வாழுகின்ற போது மாத்திரம்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசித்தோம் என்ற அந்த பெயர் பட்டியல் நாம் அடங்குமே தவிர, வெறுமனே வருடத்துக்கு ஒரு தடவை நபிகளாரின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்ற அந்த வார்த்தையை கூறி அவர்களுக்கு அரபால் ஒரு பாடலை பாடி முடிப்பதனூடாக நபிகளாரை உண்மைக்குண்மையாக நேசித்தவர்களாக நாங்கள் ஆக முடியாது. நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடிகளும் அந்த தூதருடைய வாழ்க்கையை அறிந்து கற்றறிந்து அதை பின்பற்றுவதனூடாகத்தான் அவர்கள் மீது உள்ள மஹப்பத் உறுதி செய்யப்படும் என்ற இந்த செய்தியை நாங்கள் முறையாக விளங்கி அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கின்ற உறவின் உண்மையான ஆழத்தை இங்கே சொல்லப்பட்ட தகவல்களின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இதே போன்றுதான் நபிகளார் அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த கால சூழ்நிலை என்பது ஐயாமுல் ஜாஹிலியா என்று வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலத்தை குறிப்பிடுவார்கள். அறிவுடைமையற்ற காலம், பகுத்தறிவுக்கு பொருத்தமான செயற்பாடுகள் பல்கி பெருகி இருந்த காலம். அதனால் அவற்றை இருண்ட தேசம் என்று சொல்லுவார்கள். நபிகளாரின் நபித்துவ அந்த தேர்வு என்பது இருண்டு போன அந்த தேசத்தை ஒளியூட்டக்கூடியதாக, அந்த மக்கள் ஆன்மீகத்திலும் கலாச்சாரங்களிலும் பண்பாடுகளிலும் வீழ்ச்சி பாதையை நோக்கி அழிவின் விளிம்பில் இருந்தார்கள். அந்த சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். சமூக ரீதியான ஒழுக்க புரட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தினார்கள். சமூகத்திலே ஆழமான மாற்றங்களை உருவாக்கினார்கள். அந்த மாற்றத்தின் விளைவுதான் இன்றைக்கு உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட கோடி மக்கள் அந்த தூதருடைய வார்த்தையை, அந்த தூதருடைய சுன்னாவை, அவருடைய பெயர்களை நாங்கள் நமது நாவுகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நபிகளார் ஏற்படுத்திய சமூக மாற்றங்களில் முக்கியமானது அன்றைய கால மக்களுடைய உணர்வுகளில் புரையோடி போயிருந்த ஒன்றுதான் நிற வேற்றுமையை கொண்டு அந்த மக்கள் பிளவுபட்டு இருந்தார்கள். கோத்திர வர்க்கங்களை கொண்டு அந்த மக்கள் பிளவுபட்டிருந்தார்கள். ஒரு உயர்ந்தவன் என்றிருந்தால் அந்த மக்களால் தாழ்ந்தவன் என்று கருதப்படக்கூடியவனுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது. அவன் விரும்பியதையெல்லாம் பேசக்கூடிய அந்த சுதந்திரம் மறுக்கப்பட்ட அந்த சமூகம் இருந்தது. ஒரு வெள்ளையனும் கருப்பனும் சமனாக சஞ்சரிக்க முடியாத, ஒரு இடத்தில் பிரசன்னமாக முடியாத ஒரு மிகப்பெரிய இடைவெளியை அந்த சமுதாயம் போட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அஞ்சாத கால அந்த நடைமுறையை தன் காலுக்கு கீழே போட்டு மிதித்தார்கள். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அனைவரும் சமமானவர்கள். அரபிக்கு அஜமியை விட உயர்வோ அல்லது அஜமிக்கு அரபியை விட உயர்வோ கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த பாகுபாட்டு விலங்கை உடைத்தார்கள். அனைவரும் சமத்துவம் என்ற அடிப்படையில் வாழ்வதற்கான
வழிகாட்டல்களையும் அதற்கு சரியான அடிப்படையில் அந்த மக்களை வழிநடாத்தினார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீக்ரோ அடிமை. அன்றைய காலத்தில் அடிமைகள் நடாத்தப்பட்ட விதங்களே வித்தியாசம். இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம். இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த வித்தியாசத்தின் மூலமாக அந்த மக்கள் படுகின்ற வேதனைகள். ஒரு தாழ்ந்த சாதி ஒரு பஸ்ஸிலே போக முடியாது, உயர்ந்த சாதிகள் எல்லாம் சேர்ந்து அவரை அடித்து துவம்சப்படுத்துகிறார்கள். ஒரே இனம், அந்த மக்கள் கோவிலுக்குள் போக முடியாது, நீ கீழ் சாதி. அப்படி போன சில இளைஞர்கள் அண்மையிலே அந்த மக்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் கருப்பர்களுக்கு வேறு இடங்கள், வேறு கிளாஸ் ரூம், வெள்ளையர்களுக்கு வேறு கிளாஸ் ரூம். பாடசாலைகளில் வித்தியாசங்கள். அவர்கள் சமத்துவமாக வெள்ளையர்களோடு கருப்பர்கள் இருந்து படிக்க முடியாது என்ற வேறுபாட்டை இன்று வரைக்கும் இவற்றை இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கின சமுதாயம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் நீக்ரோ அடிமையாக இருந்தவர்கள். அவர் அரபி வம்சத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் அஜமி இனத்தை சார்ந்தவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் குறைஷி குலத்தை சேர்ந்தவர், உயர் ஜாதி. எப்படி பேசுவார் தெரியுமா? மதீனாவில் அவர் ஆட்சி செய்த காலத்தில் மதீனா மாத்திரமல்ல, சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், சிரியா, லுபனான், பலஸ்தீன் என்ற அனைத்து சாம்ராஜ்யங்களையும் தன் கைக்கு கீழே கொண்டு வைத்திருந்த மிக பெரும் சக்கரவர்த்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலாலை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யா சய்யிதனா, எங்கட தலை என்று அவரை புகழ்வார்கள். எங்கட தலை இவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுடைய லீடர் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. அவர் மிக பெரும் ஜனாதிபதி என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்திலிருந்து கொண்டு சாதாரணமாக இருக்கின்ற அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து எங்களுடைய தலைவர் என்று மொழிவார்கள் என்றால் இது எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஈமானிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட உறவுகள். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக அந்த சஹாபாக்களை ஒரு சமத்துவ மக்கள், சமத்துவ மனநிலை கொண்ட மக்களாக அவர்களை உருவாக்கி காட்டினார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, கஅபத்துல்லாவில் உள்ள சிலைகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாவுக்குள் காலடி எடுத்து வைக்கின்ற போது இரண்டு சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு நுழைகிறார்கள். யார் அவர்கள்? ஒன்று பிலால், இரண்டாவது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உசாமா யார்? அவருடைய தாய் நீக்ரோ கருப்பு அடிமை, அவரும் கருத்த இனத்தை சார்ந்தவர் தான். பிலால் ரலியும் கருப்பு இனத்தை சார்ந்தவர் தான். அந்த சந்தர்ப்பத்தில் கஅபத்துல்லாவுக்குள் நுழைகின்ற போது அத்துணை பெரும் சஹாபாக்கள் இருக்கத்தக்க நிலையில் கோத்திர வெறி காட்டி தீயாய் பரவக்கூடிய அந்த கட்டத்தில் இரண்டு அடிமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தன் இரண்டு பக்கங்களிலும் அழைத்து அந்த கஅபத்துல்லாவுக்குள் நுழைகின்றார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய இந்த சமத்துவ புரட்சியினுடைய வடிவங்களை பாருங்கள். அப்பதான் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வரல். அவர் சொல்லுவார், இப்படியான கன்றாவிகளை பார்ப்பதற்கு என்னுடைய தந்தை அபூஜஹில் மரணித்து விட்டார் என்று பெருமையாக பேசுவார். அதோடு ரசூலுல்லாஹ் முடிக்கவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கஅபத்துல்லாவுக்கு மேலே ஏறி நின்று நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்ற மிக பெரும் அந்த பதவியை வழங்குகின்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த சமத்துவ நெறியை எப்படி புரட்சிகரமாக முன்னெடுத்தார்கள் என்பதை இந்த வரலாற்றின் தகவல்கள் நூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போன்றுதான் இன்றைய காலகட்டங்களில் போதை வஸ்து என்பது, ட்ரக்ஸ் என்பது இந்த நாட்டினுடைய இறைமையை அசைக்கக்கூடியதாக, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பில் மிக பெரும் ஆட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் நாளாந்தம் புதிய புதிய ட்ரக்ஸுகள் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் மிக பெரும் பாதுகாப்பு வலயங்கள் இல்லையா? ராணுவங்கள் இல்லையா? போலீஸ் பிரிவுகள் இல்லையா? பாதுகாப்பு இல்லையா? ஏன் இந்த ட்ரக்ஸை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, ஒழிக்க முடியவில்லை? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயம் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தார்கள், அடிக்ஷனாக இருந்தார்கள். அவர்களால் எந்த அளவுக்கு என்றால், அவர்களாக அந்த சாராயங்களை அவர்களாக உருவாக்கி தம்முடைய வீடுகளில் மிக பெரும் விரல்களில் அவர்கள் கொள்வனவு செய்து வைத்திருந்தார்கள்.
அல்லாஹ் குர்ஆனிலே மது தடை செய்யப்பட்டது என்ற அந்த வசனத்தை இறக்கிய உடனேயே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி அடிபணிந்தார்கள் என்றால், அத்துணை சஹாபாக்களும் இதுக்கு முன்னால் யாரெல்லாம் அந்த போதைக்கு அடிமையாக இருந்தார்களோ அனைவரும் அந்த வினாடியே தங்களிடத்தில் உள்ள அத்துணை மது பொருட்களையும் பூமியிலே கூட்டி விடுகிறார்கள். மதீனா நகரம் மது ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகின்ற அளவுக்கு அந்த நிலைமையை ரசூலுல்லாஹ் மாற்றினார்கள் என்றால் இவர்தான் சூப்பர் லீடர். எதால் முடிந்தது? அந்த பிரதேசத்தை, மதீனாவை ட்ரக்ஸ் இல்லாத ஒரு பிரதேசமாக இந்த சமுதாயத்துக்கு உலகத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். வேறு எந்த நாட்டிலும் இப்படியான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய மிக பெரும் சமூக மாற்றம் இன்றைக்கு முடியுமா? அதனால் தான் அவர்களை நாங்கள் உலகத்திலே வந்த அத்துணை சமுதாய தலைவர்களில் முதன்மை தலைவராக அவர்களை நாங்கள் புகழ்வதற்கு காரணம் இது போன்ற ஆளுமையோடு அந்த மக்களை வழி நடத்தினார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பாருங்கள், சமூக மாற்றங்களில் இன்றைக்கு சிறுவர் துஷ்பிரயோகம் மிக கூடுதலாக இந்த நாட்டிலே பயங்கரமாக அதனுடைய வீரியம் நடந்து கொண்டிருக்கிறது. 1929 சிறுவர் ஏதாவது பாதிக்கப்பட்டால் இந்த தொலைபேசி அழைப்புக்குத்தான் அழைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு இந்த நாட்டிலே 8000, இந்த ஸ்ரீலங்காவின் நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலே 8000 தொலைபேசி அழைப்புகள் ஒரு நாளைக்கு இந்த 1929க்கு என்ன செய்யுது, அழைக்கப்படுகிறது. சிறுவர் துஷ்பிரயோகம் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஷ்பிரயோகம் தொடர்பாக எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத், அல்லாஹ் மறுமையில் கூட சிறுமிகள் எதற்காக கொல்லப்பட்டார்கள், அது நாளை மறுமையில் புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் இறைவனுடைய புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். சிறுவருடைய உரிமை தொடர்பாக அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு யூதன் ஒரு சிறுமியை, ஒரு வெள்ளி மாலை அந்த சிறுமி அணிந்திருக்கிறார். அந்த வெள்ளி மாலையை கலட்டி அறுத்தெடுப்பதற்காக அந்த சிறுமியினுடைய தலையில் 2 கற்களால் அடித்து கொலை முயற்சியினூடாக அவற்றை பறித்தெடுக்க அவன் முனைந்திருக்கிறான். அந்த பிள்ளை கடுமையாக தாக்கப்பட்டு மயக்க நிலையில் இருக்கிறது. இவர் பிடிபடுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கோட்சிக்கு அவர் கொண்டு வரப்படுகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நீதியை பாருங்க. அந்த சிறுமி மயக்க நிலையில் இருக்கிறார். சில நேரம் அந்த மயக்க நிலையில் சொல்லப்படுகின்ற கருத்தை வைத்து ஒருவருக்கு தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது இல்லையா? அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். அங்கே குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த யூதன் அங்கே இருக்கிறான். 2 சஹாபாக்களும் அங்கே இருக்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை பார்த்து அந்த சிறுமியிடத்தில், இந்த சஹாபியா உனக்கு இந்த கல்லால் அடித்து உன் தலையை நொறுக்கியவர் என்று கேட்கிறார்கள். அந்த பிள்ளை உண்மையான உணர்வோடு இருந்து அந்த சாட்சியத்தை சொல்லுகிறதா என்பதை ரசூலுல்லாஹ் தீர்மானிக்கிறார்கள். உடனே அந்த பிள்ளை தன்னுடைய தலையினால் இல்லை என்று தலை அசைக்கிறது. ரசூலுல்லாஹ் சுதாகரித்துக் கொண்டார்கள். பிள்ளை உண்மையான உணர்வோடு இருக்கிறார். இருந்தாலும் அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் இல்லையா? 2வது அடுத்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், இவரா உனக்கு இந்த பாதக செயலை செய்தவர் என்று. 2வது தடவை அந்த பிள்ளை இல்லை என்று தலையசைக்கிறது. 3வது தடவை குற்றம் சாட்டப்பட்ட அந்த யூதனை நோக்கி, இவனா உனக்கு இந்த தீங்கை செய்தான் என்று கேட்ட நேரத்தில் ஆம் என்று அந்த பிள்ளை சொன்னது. உடனே ரசூலுல்லாஹ் எப்படி இந்த குழந்தையை, இந்த சிறுமியை 2 கல்லால் அடித்து இந்த வதையை செய்தானோ இது போன்று இவனுக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்கி விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த குழந்தை மரணித்து விடுகிறார். இப்படி இந்த தீர்ப்புக்கு பின்னால் யாரும் சிறுவர்கள் விஷயத்தில் தங்களுடைய சேட்டைகளை செய்ய முடியுமா? இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், பச்சிளம் குழந்தைகள் 1 வயது 2 வயது 3 வயது இந்த குழந்தைகளுக்கெல்லாம், இந்த சிறுமிகளுக்கெல்லாம் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு அவன் ஜெயிலுக்கு போய் மீண்டும் வந்து அழகாக உலாத்துகிறானே இல்லையா? எங்கே சிறுவர் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன? அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய இந்த மிக மகத்துவமான புரட்சியின் மூலமாக இன்று உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சுதந்திரமாகவும்
அவங்களுக்குரிய உரிமையோடும் வாழுகின்றார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய அவர்கள் நாட்டிய வித்துதான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வார்த்தையில் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த சமுதாயத்துக்கு மிக பெரும் ரஹ்மத்தாக அருளாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதரை இந்த அடிப்படையோடு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாம் பின்பற்றுவோம். அவர்கள் ஏற்படுத்திய சமூக ரீதியான மாற்றங்கள் புரட்சிகளுக்கும் நாங்களும் பங்காளிகளாக ஆக வேண்டும். ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தை, ஒழுக்கமான இளைஞர் சமுதாயத்தை, ஒழுக்கமாக முக்கியமாக அனைத்து மக்களும் ஒழுக்க விழுமியங்களோடு வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நபிகளாரின் வாழ்க்கை நடைமுறையிலிருந்து அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் துணை செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவோம். அவர்களுடைய உயிரை விட அவர்கள் மீது மஹப்பத்தை வைப்போம். நமது ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வோம், நமது ஈமானை முழுமைப்படுத்திக் கொள்வோம். நாளை மறுமையில் அந்த நபியோடு உண்மையாக வாழுகின்ற பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.